ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நம் அனைவருக்கும் ஓர் உயிரான ராமச்சந்திரனை காலையில் வணங்குவோம். சீதையும் ராமனுமாக திவ்ய தம்பதிகளாய் உலகுக்கே நன்மை செய்கிறார்கள். ராமநாமம் ஓர் நாளில் எந்த பொழுதில் சொன்னாலும் நன்மை கொடுக்கும். அதுவும் விடியலில் கோழிகள் கூவி குயில்களெல்லாம் பாடத் தொடங்கி ஆங்காங்கு பறவைகளெல்லாம் ஆகாயத்தில் இறை தேட புறப்பட இந்த புலர் காலை பொழுதில் ஸ்ரீராம் 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 என்று எத்தனை முறை சொன்னாலும் அது ஆனந்தமே கொடுக்கும். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவிலுள் அகன்னது காலையம் பொழுதாய் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாடுகிறார். பகவான் காலை எழுந்திருப்பது விஸ்வரூபம் என்று கொண்டாடப்படுகிறது. விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லுவார்கள். அப்போதிலிருந்து ஓரொரு சேவை. இன்றைக்கு நாம் செய்யாறு கொடநகரில் இருக்கும் விஜய கோதண்டராமரை தரிசிக்க வந்துள்ளோம். இவர் சம்பாதிராமர் என்றும் புகழப்படுகிறார். இன்று மூலவர் ராமரை தரிசித்துக் கொள்ளப் போகிறோம். ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். காஞ்சிபுரத்துக்கே இது அபிமான ஸ்தலமாகவும் கொண்டாடப்படுகிறது. அங்கிருக்கும் பட்டர் சுவாமிகள், அங்கிருக்கும் அர்ச்சக சுவாமிகள் விசேஷ அபிமானத்தை இத்திருத்தலத்தில் வைத்துள்ளனர். இதோ மூலவர் ராமரை கவசம் அணிந்து கொண்டு சேவிக்கிறோம். நடுவில் ராமன் அற்புதமான கவச்சம் தரித்து இடது திருக்கையில் வில்லை பற்றி வலது திருக்கையில் அம்போடு எழுந்தருளி இருக்கிறார். ஆச்சரியமான சாலக்கிராம மாலை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புறத்தில் லக்ஷ்மண சுவாமி, மற்றொரு புறத்தில் சீதை, அருகிலே சம்பாதி கைகளை கூப்பிக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். பலவிடங்களிலும் தனி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். ராமனுக்கு அருகே உற்சவமூர்த்தி மூலமூர்த்தி கருகிலேயும் ஆஞ்சநேயர் இருப்பர். சில இடங்களில் ஓரிடத்தில் தான் இருப்பார்கள். இங்கு நாம் குளத்தை தரிசித்த போதே அதற்கு மேற்கு பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயரை தனி ஆஞ்சநேயர் சன்னதியை தரிசித்துக் கொண்டோம். இப்போது உற்சவர் பெருமானுக்கு அருகிலேயே ஆஞ்சநேய சுவாமி கைகளை கூப்பிக் கொண்டிருக்கிறார், அருகில் உள்ளார். இவ்வெம்பெருமான சேவிக்க போகும்போதே துவாரபாலகர்களை தரிசித்தோம், கதவையும் தரிசித்தோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோண்ணும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்தரவாயின்னு ஆண்டாளுடைய பாசுரம். திருப்பாவையில் 16வது பாடம். அந்த கதவு மணிக்கதவு. இந்த க்ஷேத்திரத்தினுடைய கதவில் தசாவதார சிற்பங்களும் மர வேலைப்பாடாகவே செய்யப்பட்டுள்ளன. அதை காண்பதற்கே பேரழகோடு விளங்குகின்றன. அடுத்து ராமனையே கவசம் இல்லாமல் சேவித்துக் கொள்ளுகிறோம். கவசத்தோடு இருந்தால் ஓரழகு, கவசம் இல்லாமல் இருந்தால் மற்றொரு அழகு. கவசம் இருந்தால் ஒப்பனை அழகு, அலங்காரத்தின் அழகு. கவசம் இல்லாவிட்டால் இயற்கையான திருமேனியின், சுத்த சத்துவமயமான திருமேனியின் அழகு. இப்படி 2 விதமான அழகுகளையும் சேவித்துக் கொண்டோம். இனி ஆஞ்சநேய சுவாமி தான் போய்விட்டு வந்த கதையை ஒரே சர்க்கத்தாலே கூறுகிறார். அதை கேட்போம். நாம் இப்ப இருக்கிறது 58வது சர்க்கத்தில் உள்ளோம். ஜாம்பவான் ஓர் பெருமிடத்தில் ஏறி அமர்ந்து நீர் போய்விட்டு வந்த முழு கதையையும் சொல்லும், என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். புறப்பட்டதிலிருந்து ஆஞ்சநேயர் கூறுகிறார். பிரத்யக்ஷமேவ பவதான் மகேந்திராக்ராத் கமாப்ளுதா உததேர் தட்சிணம் பாரம் காங்க்ஷமானஹா சமாஹிதா காஞ்சனம் சிகரம் திவ்யம் பஷ்யாமி சுமனோகரம். இதைத்தான் போயிட்டு வந்ததே அங்க என்னென்ன நடந்ததோ அப்பொழுதே நடந்தா போலே விளக்குகிறார். அதாவது நம்ம பேசும்போது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையோ. இப்ப இப்பவே நான் பார்த்தேன் என்ற மைனாக பர்வத்தத்தை இப்போது பார்த்தேன் அப்படின்னா அப்ப சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும் போது ஏற்கனவே நடந்த திருப்பி கூதும் போது அங்கு நான் சென்று கொண்டிருந்த போது மைனாக பர்வத்தத்தை பார்த்தேன் என்று சொல்லணும் இல்லையோ.
ஆனா அப்படி அவர் சொல்லவே இல்லை. போகும்போது என்ன பேசியிருப்பாரோ என்ன பார்த்திருப்பாரோ அதே போல இப்ப சொல்லிட்டார். அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், இன்வெர்டட் கமாஸுக்குள்ள போட்டுனுட்டா அப்ப அவரே பேசுகிறார்னு ஆயிடுற சொல்லியும். அப்படி இல்லாம நம்ம பேச பார்த்தால் அங்க அப்போது பார்த்தான் என்று பேசினான் என்றுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அது போல கட்டமே இல்லாமல் காஞ்சனம் சிகரம் திவ்யம் பஷ்யாமி சுமனோகரம் ஸ்திதம் பந்தானம் ஆவருத்திய மேனே விக்னஞ்சதம் நகம். முதல்ல ஒரு தடங்கல் வந்தது. மைனாகமலை கடலுக்கு நடுவிலே எழுந்து நின்றது. அவர் என் தகப்பனாரிடத்தே நன்மை அடைந்தவராம். தேவேந்திரன் மலைகனுடைய சிறகுகளை வெட்டப் போகும்போது வாயு பகவான் தான் இவரை காற்றால் அடித்து கொண்டு இந்த கடலில் தள்ளி இருக்கிறார். அதனால் அவர் புத்திரனான எனக்கு உதவணுங்கிறதுக்காக நடுவே எழுந்து நின்றார். ஆனால் நான் அவரிடத்தில் இளைப்பாராமல் நன்றி கூறிவிட்டு மேலே பறந்தேன். அடுத்தது ராகவஸ்ய மகாசாக்கியே வர்த்தித்தவ்யம் அறிந்தம உத்தமம் ஜவமாஸ்தாய சேஷம் அத்வானம் ஆஸ்திதா ததः பஷ்யாம்யஹம் தேவி சுரசாம் நாகமாதரம். இவரிடத்தில் விடை பெற்று கொண்டு வந்தேன். நீரு ராமகைங்கரியம், அடியேனுக்கு ராமகைங்கரியம், 2 பேரும் ஸ்நேகமா போடுவோம் என்று கூறி புறப்பட்டேன். அடுத்து நாகங்களுக்கெல்லாம் தாயார் சுரசானவளுக்கு பெயர். அவள் என்னை பரீட்சை பண்ண வேணுங்கிறதுக்காக நடுவே எழுந்து நின்றாள். என்னை தாண்டி போக முடியாது, என் வாய்க்குள் உணவாக போக வேண்டும் என்று கூறினாள். நானும் சரி செய்கிறேன், போய்விட்டு வந்து செய்கிறேன். ராமகாரியத்தை முடித்துவிட்டு விஷயத்தை ராமனிடத்தில் சொல்லிவிட்டு உனக்கு உணவாக வருகிறேன்னு சொல்லி பார்த்தேன். அவள் கேட்கவில்லை. சரி, இவளிடத்துல சாமர்த்தியமாத்தான் ஜெயிக்கணும் என்று என் உடலை வளர்த்து கொண்டேன். அவளும் அதற்கு தகுந்து வாயை வளர்த்தாள். நான் மேலும் வளர்த்தேன். அவள் மேலும் வாயை பிளந்தாள். நான் சட்டென்று கட்டை விரல் அளவுக்கு என் உடலை சுருக்கி கொண்டு அவள் வாய்க்குள் புகுந்து விட்டு வெளியேறிவிட்டேன். உனக்கு உணவாகி விட்டேன் தாயே, இப்போது என்னை விட்டுவிடு என்ன அவளிடத்தில் இருந்து புறப்பட்டேன். ஆகமிஷ்யாமி தேவக்திரம் சத்தியம் பிரதிசிருணோமிதே ஏவமுக்தா மயா சாது சுரசா காமரூபிணி. அதற்கப்புறம் சிம்ஹிகா என்பவள் என்னுடைய நிழலை பிடித்து இழுத்தாள். சாயாமே நிகிரஹீதாச்ச நச்ச பஷ்யாமி கிஞ்சன சோகம் விகதவேகஸ்து திசோதச விலோகயன் தத் தத்ர 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 அத்ரக்ஷாமஹம் பீமாம் ராட்சசீம் சலிலேசயாம். அப்பதான் கீழே பார்த்தேன். யாரோ நம்மளை மேல முன்னேற விடாமல் கீழே நம்முடைய நிழலை பிடிச்சு இழுக்கிறார்களே என்று பார்த்தேன். அப்ப தண்ணீருக்கு மேல அந்த ராட்சச கோலத்தோட சிம்ஹிகா படுத்திருந்தாள். சரி என்று கீழே இறங்கினேன். அவள் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று வாய் பிளந்தாள். நானும் பெரிய வடிவத்தோடு அவளுக்குள் புகுந்தேன். அவர் மார்பை பிளந்து கொண்டு வெளியே வந்தேன். பக்ஷா பிரணயமே தேகம் சிரமாகார வர்ஜிதம். நானும் வெளியே பிளந்தேன். தஸ்ய ஹிருதயமாதாய பிரதபாமி நபஸ்தலம் ராட்சசீம் சிம்ஹிகா பீமா க்ஷிப்ரம் ஹனுமதா ஹதா. அடுத்து ஹனுமானால் சிம்ஹிகாங்கிற ராட்சசி கொல்லப்பட்டாள். இப்படி 3 தடங்கல்களையும் தாண்டினேன். ஆகாசத்திலிருந்து கீழே இருக்கிற லங்கையை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமான பட்டணம். மாலை பொழுதில் தான் கீழே இறங்கினேன். அப்ப லங்கினி, அந்த லங்கையே காத்து கொண்டிருந்த ஒரு பெண், அவளோட எதிர்த்து போராட வேண்டியிருந்தது. அட்டஹாசம் விமுஞ்சந்தி நாரீகாப்யுத்திதாபுரா ஜிகாம் சந்தீம் ததஸ்தாம் து ஜலதக்னி சிரோருகாம். அவள் என்னை போக விட்டாமல் தடுத்தாள். நான் சின்ன உருவத்தை எடுத்துட்டு பெரிய கோட்டை கதவுக்கு கீழே இருக்கிற இடவழியிலேயே உள்ள போயிடலான்னு பார்த்தேன். அவள் விடவில்லை. அவளை என் முஷ்டியால் ஓங்கி அடித்தேன். தாடையில் அடிபட்டு கீழே விழுந்தாள். அப்போது கூறினாள், ஏ வாயுகுமாரனே, வானரோத்தமனே, நீ உள்ளே செல்லலாம், விருப்பப்பட்டபடி காரியம் பண்ணலாம். இனி என் ஆட்சி இல்லை, ராவணன் அழிவான், இது பிரம்மா சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள். அப்ப உள்ள போய் தேட ஆரம்பித்தேன். ததசீதான் அபஷ்யஸ்து ராவணஸ்ய நிவேசனே சப்ராகாரம் அவப்ளுத்ய பஷ்யாமி பகுபாதபம் ஷியாமம் கமலபத்ராட்சியும் உபவாச கிருஷானனாம். ஆங்காங்கு எல்லார் வீடுகளிலேயும் தேடினேன். ஜூதசாலையில் பானசாலையில் தேடினேன். இராணுவத்துக்கு நடுவே தேடினேன். மந்தோதரி இல்லத்தில் தேடினேன். ராவணனந்தபுரத்தில் தேடினேன். எங்கும் கிட்டவில்லை. ஆனால் இறுதியாக அசோகவனத்தில் தான் சீதையை கண்டேன். ஒரே ஒரு முடிச்சிட்டு கொண்டு தலவாரி பின்னி 3 பின்னல் இல்லாமல் ஓர் பின்னலோடே அழுக்கடைந்த ஆடையோடே 9 மாசமாக நீராடாமல் உணவருந்தாமல் ஒரு நடுநடுங்கிய பறவையைப் போலே பயந்திருந்த மானை போலே சீதை இருப்பதை கண்டேன். ஷியாமாம் கமலபத்ராட்சியும், தாமரை கண்கள்,
ததேகவாச சம்பீதாம் ரஜோத்ஹஸ்த சிரோருகம் ஏகவேணீதராதீனா பர்திரு சிந்தாபராயணா. அவள் முகத்தில் சிந்தனை கோடு, ராமனை நினைத்த கவலை. ஓ, இவள்தான் சீதை, அன்று நாம் பார்த்த அடையாளங்கள் பொருந்தி இருக்கின்றன என்று நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்குள் ராவணன் தன் பதாதிகளோடே உள்ளே நுழைந்தான். ததோ ராவணதாராச்ச ராவணச்ச மகாபலஹ தம் தேசம் அனுசம்பிராப்தா யத்ர சீதா பவத் ஸ்திதா. சீதையிடத்தே வந்து என் ஆசைக்கு இணங்கு என்று ராவணன் துன்புறுத்த தொடங்கினான். மிகவும் பயந்து போன சீதை அவனை மதிக்கவில்லை. அவனுக்கு உபதேசித்தாள். தன்னிடத்திலிருந்து எண்ணத்தை மாற்றச் சொன்னாள். த்விமாசானந்தரம் சீதே பாஸ்யாமி ருதிரந்தவ. என் ஆசைக்கு நீ இணங்கலேனால் 2 மாசம் கெடு, அதற்குள் உன்னை கொன்று உன்னுடைய உதிரத்தை குடித்து விடுவேன் என்று ராவணன் ரொம்ப வேகப்பட்டான். தன் முஷ்டியாலே அவளை கொல்லுவதற்கே போனான், கழுத்த நெரிக்க போனான். நல்ல வேளை பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் தடுத்துட்டார்கள். அப்போது ராட்சதாதம ராமஸ்ய பாரியாம் அமித தேஜசா அவாச்சம் வததோ ஜிஹ்வா கதன்ன பதிதாதவ. ஹே முடனே, நீ செய்யும் பாபத்துக்கு, நீ பேசும் அவ பெயருக்கு, பேச்சுக்கு இன்னும் உன் வாயிலிருந்து நாக்கு கீழே விடாமல் இருக்கிறதே, இப்போதே உன்னை சபித்து விடுவேன். ஆனால் என் கணவனைத்தான் எதிர்பார்ப்பேங்கிறதுக்காக நான் சபிக்காமல் இருக்கிறேன், போ என்ன அவனுக்கும் உபதேசித்து அனுப்பிவிட்டாள். அவன் கெடு கொடுத்து விட்டு புறப்பட்டு போனான். 700 ராட்சசிகளை வேலைக்கமர்த்தி இருந்தான். அனைவரும் சீதையை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். யாதே தஸ்மின் தசக்ரீவே ராட்சஸ்யோ விகிருதானனாக தாசாம் மத்தியாத் சமுத்தாப்பிய திரிஜடா வாக்கியம் அப்ரவீத். 700 ராட்சசிகள் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே திருஜட்டை என்பவள் பேசினாள். தப்பு பண்ண வேண்டாம், நான் நேற்றுத்தான் கனவு கண்டிருக்கிறேன். ராமன் ஜெயிக்க போகிறான், ராவணன் அழியப் போகிறான். நம்மை ஒருத்தரால் காக்க முடியுமானால் இந்த சீதை தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாள். அப்போது சீதையும் வெட்கப்பட்டு அரக்கிகளை காப்பாற்றுவேன்னு சொன்னாள். இந்த நிலையில் சீதை இனி நாம் இருக்க முடியாது, உயிர் விட வேண்டும்னு தற்கொலை முயற்சியில் இறங்கினாள். நான் உடனே மறைந்திருந்த இடத்திலிருந்தே தழுதழுத்த குரலோடே ராம கதையை கூற ஆரம்பித்தேன். ஈக்ஷ்வாகுகுல வம்சஸ்து ஸ்துதோ மம புரஸ்கிருதா ஸ்ருத்வாது கதிதாம் வாச்சம் ராஜரிஷி கணபூஷிதாம். அதை கேட்டுட்டு அப்படியே நின்றாள், திகைத்தாள் சீதை. அந்த நிமிடத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னே சென்றேன். நான் ஆரென்று அறிமுகப்படுத்தி கொண்டேன். ராமனுடைய பெயர் பொதிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுத்தேன். அங்குலீயாம் அபிஜானமதாத்துபியம் யசஸ்வினி அத மாம் அப்ரவீத் சீதா கிருஹ்யதாம் அயமுத்தமஹ மணிர்யேன மகாபாகு ராமஸ்துவாம் பகுமன்யதே. இதோ இந்த சூடாமணியை கொண்டு போய் உன்னால் மதிக்கப்பட்ட ராமனிடத்திலே கொடு என்று கூறினாள். செய்தி சொன்னாள். 1 மாதத்துக்கு மேல் இனி உயிரோடு இருக்க மாட்டேன்னு கூறினாள். கேட்டுக்கொண்டேன். இவளை பார்த்தவன் இனி ராவணனையும் சந்திக்க வேணும் என்று விருப்பம் கொண்டேன். அங்கிருந்த இரும்பு தடி எடுத்து சுழற்றினேன். ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் வந்தார்கள், அழிந்தார்கள். அடுத்து பிரஹஸ்தன், அவன் ஜம்புமாலி வந்தான், அழிந்து போனான். அக்ஷகுமாரன் வந்தான், முடிந்தான். 7 மந்திரி புத்திரர்கள் வந்தார்கள், முடிந்தார்கள். 5 சேனாபதி வந்தார்கள், அழிந்தார்கள். அக்ஷகுமாரனும் அழிந்தான். இந்திரஜித்தே வந்தான். கட்டுப்பட்டா போல நடித்தேன். ராவணனுக்கு முன்னே போய் நின்னேன். சொல்ல வேண்டிய நல்லதையெல்லாம் ராவணனுக்கு எடுத்துரைத்தேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. என்ன கொல்ல ஆணையிட்டான். நல்ல வேளை விபீஷணன் பேசி ததோ விபீஷணோ நாம தஸ்ய பிராதா மகாமதி ராஜசாஸ்திர வெபேதோகி மார்க்கா சன்லக்ஷணேத்வயா. ராஜமார்க்கத்தை மீறக்கூடாது, இவன் வால்ல நெருப்பு வச்சுடணும்னு சொன்னான். தூதனை கொல்லக்கூடாதென்னான். ராவணனை மேற்றுக்கொண்டு வாலில் நெருப்பு வைத்தான். வீதி முழுக்க சுற்றினேன். எல்லாவிடத்திலும் நெருப்பு வைத்தேன். ஐயோஹோ, சீதையும் அகப்பட்டாளோன்னு நினைத்தேன். இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டு திரும்ப ஆகாசத்தில் புறப்பட்டு உங்கள் முன்னே வந்து நிற்கிறேன். ஏதத் சர்வம் மயா தத்ர யதாவது உபபாதித்தம். நடந்த தத்தனையும் கூறிவிட்டேன். தத்ர என்ன கிருதம் சேஷம் தத் சர்வம் கிரியதாமிதி. இதில் எதது இன்னும் செய்யப்படாமல் விடப்பட்டிருக்கிறதோ அதை ஆலோசித்து இனி நாம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அத்தோடு சர்க்கம் முடிகிறது. கேட்போம். ஒரு அறிவிப்பு.